ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி வச்சு இது அருமையான ஒரு குருமா. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். வாங்க, அது எப்படி குயிக்காகவும் அருமையாகவும் செய்யலாங்கிற இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு வறுத்துக்குங்க. அது கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இதே லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியாக இருக்குன்னா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இதே நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்ததும் அதில் வந்து 4 பச்சை மிளகாய் 2 ஆக்கிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்குங்க. கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உரப்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து கரம் மசாலா சிறிதளவு சேர்த்துட்டு இதே நல்லா ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதே நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10-12 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கொதித்து வந்துடுச்சு. இதில் வந்து நான் ஏற்கனவே பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் எடுத்து ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் அப்படியே சேர்த்துருங்க. கூடவே வேக வச்ச உருளைக்கிழங்கையும் வேக வச்ச பீட்ரூட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ஒன்றோட ஒன்றா எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இது மாதிரி வந்ததும் இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் மசிச்சு விட்டுக்குங்க. கட்டியாக இருந்துச்சுன்னா அடுத்து 4 ஸ்பூனு தேங்காயும் 4 பல் கேஷ்யூ நட்டு இந்த மாதிரி மிக்சியில் அடித்து அதே சேர்த்துக்கிட்டே நல்ல ஒரு கிராண்டாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மட்டும் லைட்டாக கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, கொதித்து நல்ல ஒரு பருவத்துக்கு வந்துடுச்சு. இதில் வந்து கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொத்தமல்லி தழையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு பீட்ரூட் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சேர்த்துக்கலாம், சப்பாத்திக்கு தான் அருமையாக இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டான குக்கிங் சேனல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரியான குயிக்கான வீடியோ பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.